ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ட்ரிபிள் எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பைத்தன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல டேப்லெட் பத்தி பார்க்க போறோம். ஸோ டேப்லெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஆக்சுவலா இது வந்து ஒரு டேட்டாவை நீங்க வந்து டேபிள் ஃபார்மேட்ல நீங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து இருக்கும் ஆக்சுவலா. ஸோ டேப்லெட் வந்து இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் லைக் ஒவ்வொரு எத்தனை ரோ உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை ரோவை ஒரு லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை ஓவராலா டேபிள்குள்ள நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கனாலே அது உங்களுக்கு டேபிள் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். அது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ல முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ டேபிள்னு ஒரு ஒரு அவுட்டர் லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். எத்தனை ரோ எனக்கு தேவைப்படுதோ அத்தனை எம்டி லிஸ்ட் வந்து நான் அந்த இடத்துல கிரியேட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு 3 ரோ தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல 3 ரெஸ்ட் வந்து நான் 3 எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். உள்ளுக்குள்ள எத்தனை காலம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் எஸ் டெக். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப். செகண்ட் ரோக்கு வந்து நான் என்ன டேட்டா குடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, அகைன் ட்ரிபிள் எஸ் டெக் குடுத்துட்டு, அதோட காலம்ல வந்து நான் வந்து இன்ஸ்டா இந்த மாரி குடுக்க போறேன். 3 ரோல வந்து என்ன குடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி ட்ரிபிள் எஸ் டெக் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்கு அடுத்த காலம்ல வந்து நான் வந்து ஒரு Facebook அப்படின்னு சொல்லி குடுப்பேன். ஸோ இந்த ஓவராலா இத்தன லிஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த 3 லிஸ்ட் வந்து எனக்கு வந்து 3 ரோவா இங்க ஜெனரேட் ஆகும். அது எப்படி ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, டேப்லெட் அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டேப்லெட்ட வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் டேப்லெட் இம்போர்ட் டேப்லெட். அ டேப்லெட் குள்ள வந்து என்ன டேபிள வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்ல வியூ பண்ண நினைக்கிறோமோ, அந்த ஜஸ்ட் அந்த டேப்லெட் ஆஃப் டேபிள் மட்டும் குடுத்தா போதும். இத நான் ரன் பண்றப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு டேபிள் மாரி ஃபார்ம் பண்ணி குடுத்துருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ரோ. அத தான் வந்து நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டா வந்து இங்க இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் ரோ, செகண்ட் லிஸ்ட்டா இன்சர்ட் ஆயிருக்கு. 3 ரோ, 3 லிஸ்ட்டா இன்சர்ட் ஆயிருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இது ஒரு ஆக்சுவல் ப்ரோகிராம்ல நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லாட்டினா ஒரு ஒரு ஸ்டோர்ல வந்து பில்லிங் சிஸ்டம் மாரி நீங்க அ எதிர்பார்க்குறீங்க. அதுக்கு வந்து ஒரு டேபுலர் ஃபார்மேட்ல எனக்கு வந்து பில் வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து நான் ரீஃபைன்டா வந்து குடுத்துருக்கேன் ஆக்சுவலா. இந்த பில் சம்மரில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 ஐட்டம் இருக்கு. ஒண்ணு வந்து குட் டே பிஸ்கட், 2வது வந்து மேரிகோல்ட் பிஸ்கட். இது 2யும் வந்து கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ இத வந்து நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் மட்டும் யூஸ் பண்ணி டேப்லெட் யூஸ் பண்ணாம ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, JSON லோட் பண்ணி டேட்டால வச்சுட்டு, அந்த ஒவ்வொரு ஐட்டமையும் நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 2 ஐட்டம் இருக்கு. இத நான் டேபுலர் ஃபார்மேட்ல எப்படி நான் டிஸ்ப்ளே பண்றது? இந்த டேப்லெட் யூஸ் பண்ணி. அததான் வந்து இந்த சீரிஸ் செஷன்ல பார்க்க போறோம் ஆக்சுவலா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் திஸ் டைரக்ட்லி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு எம்ப்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து அவுட்டர் லிஸ்ட் ஆஃப் டேப்லெட். இதுல வந்து ஒவ்வொரு ரோக்கும் நான் வந்து ஒவ்வொரு ஆம் அ ஒரு நார்மல் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ ஒரு ஈச் ரோ வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ரோன்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கிறேன். ஸோ அத வந்து ஒரு லிஸ்ட்குள்ள எழுதப் போறேன். ஸோ ஐட்டம் ஆஃப் உள்ளுக்குள்ள வந்து அ ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர். இதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு வாட்டி ரன் ஆறப்போ ஒவ்வொரு ரோ எடுத்துட்டு வரும். அதோட டேட்டா வந்து ஒரு ரோ மாரி ஃபார்ம் பண்ணும் ஆக்சுவலா. அதுதான் ஐடியா. ஐட்டம் ஆஃப் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் ஐட்டம் ஆஃப் எம்ஆர்பி அண்ட் தென் ஐட்டம் ஆஃப் எஸ்பி. ஸோ இது வந்து ஒரு ரோ வந்து ஜெனரேட் பண்ணிட்டோம். இந்த ரோவ நான் வந்து டேபிள் கூட அப்பெண்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஸ்ட்ரக்சர வந்து நம்மளால கொண்டு வர முடியும். டேபிள் டாட் அப்பெண்ட். ஸோ இதுல வந்து எத்தன ஐட்டம் வேணாலும் இருக்கலாம். ஒரு 4, 5 இருந்தாலும் அத்தன வாட்டியுமே ஒரு ரோ மாரி ஜெனரேட் பண்ணி அத வந்து இந்த டேபிள் கூட ஆட் பண்ணிரும். ஸோ ஃபைனலா எனக்கு தேவைப்படுற இன்புட் வந்து கிடைச்சாச்சு. ஸோ இந்த டேபிள வந்து நான் வந்து ஜெனரேட் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. பிரிண்ட் டேபுலேட் உள்ள வந்து டேபிள் அப்படின்னு சொல்லி மட்டும் குடுத்தா போதும். இந்த டேட்டாவ நான் வந்து அதுக்கு முன்னாடி இதுல வந்து டேபிள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே. பிரிண்ட் குடுக்கல. சாரி. யாஹ்!
இத நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா, இந்த டேபிள்ல வந்து என்ன டேட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, எத்தன ரோ இருக்கோ, அத்தன ரோ வந்து நம்ம வந்து ஜெனரேட் பண்ணி, அத வந்து ஒரு டேபிள் கூட அப்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இந்த மாரி வந்திருக்கு. இந்த மாரி குடுக்கும்போது எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட் கிடைச்சிருச்சு. ஸோ இது மட்டும் தானா? இது இன்னும் பெட்டர் ஆக்கலாம் ஆக்சுவலா. இப்போ டேபுலெட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹெட்டிங் குடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஹெடர்ஸ் அத ஒரு தனி லிஸ்ட்டா குடுக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சீரியல் நம்பர் அந்த டேபிள் வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ 1, 2 அப்படிங்க இருக்கிறது வந்து சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஹெட்டிங் குடுக்குறேன். ஸோ அடுத்தாப்ல எனக்கு இது தேவைப்படுற ஹெட்டிங் வந்து ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன். அடுத்து எனக்கு தேவைப்படுற அ அ எம்ஆர்பி அண்ட் தென் ஒரு செல்லிங் பிரைஸ். இந்த மாரி 4 காலம் வச்சு ஹெட்டிங் எழுத போறேன் ஆக்சுவலா. இத நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நீட்டா உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் அ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பில்லிங் டேபிள் எப்படி இருக்குங்கிற மாரி ஒரு ப்ரொஃபஷனலா கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் அடிஷனலா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபார்மேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. டேபிள் ஃபார்மேட். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த மாரி லைன்ஸ் வேணும், அந்த மாரி வந்து குடுக்கலாம் ஆக்சுவலா. இதுல ஏகப்பட்ட அ அ ஃபார்மேட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. லைன் மட்டும் போடலாம், கிரிட் மட்டும் போடலாம். ஸோ டபுள் கிரிட் போடலாம். ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட ஃபார்மேட்டிங் வந்து உங்களுக்கு வந்து டேப்லெட் வந்து குடுக்குது. ஸோ இப்ப குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் பெட்டரா இருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு வியூ. ஸோ இத இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த அ சென்ட்ரலைஸ் பண்ணலாம். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சீரியல் நம்பர், இந்த டிஸ்கிரிப்ஷன், நம்பர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா உங்களால அலைன் கூட பண்ண முடியும் ஆக்சுவலா டேப்லெட் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு அலைன் பண்றதுக்கு வந்து எஸ்டிஆர் அலைன் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் தனியா அலைன் ஆகும் ஆக்சுவலா. சென்டர், ரைட்டு, லெஃப்ட் அந்த மாரி எது உங்களுக்கு தோணுதோ அந்த மாரி அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்க மட்டும் அலைன் பண்ணியிருக்கு. நம்பர்ஸ் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் ரைட் அலைன்ல தான் இருக்கு. ஸோ நம்பர்ஸ் அலைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அடுத்தாப்புல என்யூஎம் அலைன் அப்படின்னு சொல்லி குடுத்து, அதையுமே நீங்க சென்டர் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்பர்ஸுமே சென்டர்ல இருக்கும் ஆக்சுவலா. இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு நீட்டான ஒரு பிரசன்டேஷன் உங்களால இந்த மாரி ஒரு டேபிள் வச்சு குடுக்க முடியும். இந்த மாரி டேபிள் ஃபார்மேட்ல வந்து ஏகப்பட்ட ம் அ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டூலா நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவலா. இது அ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் மாரி ஒரு அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்றீங்கனாலும், அந்த இடத்துலயும் நீங்க வந்து இந்த மாரி அவுட்புட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் லுக் மோர் புரொஃபஷனல் ஆக்சுவலி. Hope this session was useful. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Please do share it with your friends who want to learn Python. Subscribe to the channel. It will encourage me to put more videos like this. Thanks for watching.